ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். சேலம் டு பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கொலைகார சாலை என அழைக்கப்படும் தொப்பூர் கணவாய் ரோட்டில் நடந்த அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல சேலத்தை சேர்ந்த லாரி டிரைவரும் அவரோட கிளீனரும் அந்த பகுதியில விபத்துகள்ல இறந்து போன ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அசம்பாவிதங்களை சந்திச்சாங்கன்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல நள்ளிரவு நேரத்துல அந்த லாரி டிரைவரும் அவரோட கிளீனரும் அந்த தொப்பூர் கணவாய்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில கோர விபத்துகள்ல இறந்து போன ஆன்மாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு என்னென்ன அசம்பாவிதங்களை சந்திச்சாங்க, மேலும் அந்த லாரி டிரைவரும் அந்த கிளீனரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியை நான் தனியா இரவு 11 மணிக்கு உட்காந்து படிக்கும்போது எனக்கே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. எனக்கு ஏற்பட்ட அதே அனுபவத்தை உங்களுக்கும் இந்த வீடியோல அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2000 ஆண்டு காலகட்டத்தில் சேலம் டு பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில கொலைகார சாலை என அழைக்கப்படும் தொப்பூர் கணவாய் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை சேலம் கோரிமேடு பகுதியை சேர்ந்த குமார்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த குமாருக்கும் அவரோட அக்காவோட கணவர், அதாவது குமாரோட மச்சான் பொன்ராஜுக்கும் தான் நடந்திருக்கு. இந்த பொன்ராஜை பத்தி சொல்லணும்னா, பொன்ராஜ் சின்ன வயசுல இருந்து லாரிக்கு கிளீனரா போய்கிட்டு இருந்திருக்காரு. பிறகு டிரைவர் வேலை பழகிக்கிட்டு சொந்தமா லாரி வாங்கி ஓட்டிட்டு வந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில தான் பொன்ராஜுக்கும் பொன்ராஜோட தூரத்து உறவினரான கரூரை சேர்ந்த கவிதான்ற பொண்ணுக்கும் திருமணம் ஆகியிருந்திருக்கு. 32 வயதான பொன்ராஜன் கடந்த 10 ஆண்டுகளா லாரியில அனுபவம் வாய்ந்த டிரைவரா இருந்திருக்காரு. அவரோட மனைவி பெயர் கவிதா. அவங்களுக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆன நிலையில ஒரு நாள் சாயங்காலம் பொன்ராஜன் லாரியில பெருசா வாடகை எதுவும் வரலையேன்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி அவர் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள இருந்து அவரோட மனைவியோட தம்பி குமார் வந்து பொன்ராஜனை வரவேற்று இருந்திருக்காரு. குமாருக்கு அப்போ ஒரு 22 வயது இருக்கும். குமாரை பார்த்த பொன்ராஜுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கு. என்ன காரணம்னா, குமார கல்யாணம் ஆனப்ப பார்த்தது 6 மாசம் கழிச்சு இப்பதான் பொன்ராஜன் குமாரை பார்த்திருக்காரு. குமாரை பார்த்துட்டு, வாமாப்ல ஊர்ல இருந்து எப்போ வந்த, அத்தை மாமாலாம் சௌக்கியமா இருக்காங்களான்னு விசாரிச்சிருக்காரு. நல்லா இருக்கும் மச்சான், உங்களையும் அக்காவையும் பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி குமார் சொல்லியிருக்காரு. பொன்ராஜன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவரோட மனைவி கவிதா, என்னங்க ஊர்ல இருந்து தம்பி வந்திருக்கான், இந்நேரத்துக்கு எங்கேயாவது மட்டன் சிக்கன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பொன்ராஜன், யாராவ வராத விருந்தாளிய மாப்பிள்ள வந்திருக்கான், அவனுக்கு சேலம் ஃபேமஸ் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரோட 2 வீலர் எடுத்துட்டு கிளம்பி இருக்காரு. அன்று இரவு எல்லாரும் ஒன்னா உட்காந்து அந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கவிதா மெதுவா பொன்ராஜன் கிட்ட பேச்சு கொடுத்துருக்காங்க. என்னங்க, தம்பி வேலைக்கு போன இடத்துல தம்பிக்கும் ஓனருக்கும் சின்ன பிரச்சனை ஆகி போயிருச்சான், அதனால தம்பி வேலையை விட்டு நின்றுட்டான், நீங்க நம்ம லாரிக்கு இவனை ஹெல்ப்பரா கூட்டிட்டு போலாம்ல, அவனும் தொழில் கத்துக்குவான்லன்னு சொல்லியிருக்காங்க. மச்சாங்கிட்ட கேளுக்கா, நான் அவர் கூட ஹெல்ப்பரா போறேன்னு அவன் தான் கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொன்ராஜன் குமார்கிட்ட, மாப்பிள்ள எங்க தொழில் ரொம்ப கஷ்டமான தொழில், இங்க இருந்து லோடு ஏத்திட்டு கிளம்பியாச்சுன்னா மறுபடியும் அங்கிட்டு இருந்து ரிட்டர்ன் லோடு கிடைக்கிற வரைக்கும் அங்கதான் தங்கி ஆகணும், நைட்டும் பகலும் கண்ணு முழிக்கணும், மேலும் லாரி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஜாக்கியை வச்சு ஏத்தி ஸ்டெப்னி மாத்தணும், வேலை பளு ஜாஸ்தி, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமான்னு பாத்துக்க மாப்ளன்னு சொல்லியிருக்காரு.
உனக்கு சம்மதம்னா நான் தாராளமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு குமார் கொஞ்சம் கூட யோசிக்காம, மச்சான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் லாரி டிரைவர் ஆகியே தீரணும்னு சொல்லியிருக்காரு. அன்று இரவு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கி இருக்காங்க. மறுநாள் காலையில குமாரும் பொன்ராஜும் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு லாரி புரோக்கிங் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. 2-3 நாட்களா லோக்கல் ட்ரிப்பு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. குமாருக்கு அந்த வேலை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல உட்காந்து சைடு பார்த்து சொல்றது, ரிவர்ஸ் பாக்குறது, டேப் ரெக்கார்டர்ல கேசட்டை மாத்தி போடுறது போன்ற வேலைகளை பார்த்துட்டு வந்திருந்திருக்காரு. அந்த கிளீனர் வேலையை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த பொன்ராஜனையும் சும்மா சொல்லக்கூடாது. குமாருக்கு கிறக்கமே தெரியாத அளவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸ்னு குமார் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒரு நாள் சாயங்காலம் குமாரும் பொன்ராஜனும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் லாரி புரோக்கிங் ஆபீஸ்ல இருந்து பொன்ராஜனோட பேஜருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் செல்போன்ற ஒன்று கிடையவே கிடையாது. பேஜர்ல தான் மெசேஜ் ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த மெசேஜ்ல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, கர்நாடகாவுக்கு போய் ரைஸ் லோடு எடுத்துட்டு வரணும், மேலும் ஸ்பெஷல் பேட்டாவும் படிக்காசும் சேர்த்து வாங்கிக்கலாம்னு வந்துருந்துச்சு. அந்த மெசேஜை பார்த்த பொன்ராஜன் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்திருக்காரு. என்ன காரணம்னா, அந்த லோடுக்கு போயிட்டு வந்தோம்னா வருமானம் அதிகமாக கிடைக்கும். அப்போ குமார் அவர் மனைவி கவிதா கிட்ட என்ன சொல்றாருன்னா, பாத்தியா கவிதா, மாப்பிள்ள வந்த யோகம் நமக்கு கர்நாடகா ரெகுலர் ட்ரிப் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டிருக்காரு. ஆனா அந்த லோடுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும்னா 3 நாளைக்கு மேல ஆகும். போறதுக்கு 12 மணி நேரம், ரிட்டர்ன் வர்றதுக்கு 12 மணி நேரம். இடையில அங்க ரெஸ்ட், லோடு ஏத்துறதுக்குன்னு மொத்தம் 3 நாளைக்கு மேல ஆகும். அதனால காலை 10 மணி அளவுல பொன்ராஜனும் குமாரும் 3 நாளைக்கு தேவையான துணிமணி, பேஸ்ட், பிரஷ், சோப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கவிதா கிட்ட, நாங்க வர்றதுக்கு 3 நாளைக்கு மேல ஆகும், நீ வீட்டுல பத்திரமா இருமா, அப்படி உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா பக்கத்து வீட்டு கோமதி அக்கா கிட்ட கேட்டுக்கன்னு சொல்லிட்டு குமாரும் பொன்ராஜும் அவரோட லாரியில சேலத்துல இருந்து கர்நாடகாவை நோக்கி கிளம்பி இருக்காங்க. குமார் முதல் முறையா கர்நாடகாவுக்கு போறோம்னு ரொம்ப குசி மூட்ல இருந்திருக்காரு. டேப் ரெக்கார்டர்ல இசைஞானி இளையராஜாவோட பாடல்களை கேட்டுக்கிட்டு அந்த பயணத்தை ரம்யமா கடந்திருக்காங்க. அவங்க கிளம்பி சரியா 1 மணி நேரத்துல தொப்பூர் கணவாய் பகுதி வந்திருக்கு. இந்த தொப்பூர் கணவாய்ங்கிறது ஒரு காட்டு மலைப்பகுதியை ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு வெட்டி அந்த பகுதியில ரோடு போடப்பட்டிருந்திருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வந்ததும் பொன்ராஜ் குமார் கிட்ட, மாப்பிள்ள இந்த இடத்த நல்லா பாத்துக்க, இந்த ரோடு ஒரு மோசமான ரோடு, இந்த பகுதியில கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு நிறைய கோர விபத்துகள் நடந்திருக்கு. போன வாரம் கூட ஒரு குடும்பத்தை சேர்ந்த 6 நபர்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. பொன்ராஜன் இந்த மாதிரி சொன்னதும் குமார் என்ன கேட்கிறாருன்னா, என்ன மச்சான் சொல்றீங்க, எப்படி இந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும் தொடர்ந்து இவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்ராஜன் என்ன சொல்றாருன்னா, அதுதான் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. இரவு நேரங்கள்ல தான் இந்த பகுதியில் அதிகப்படியான விபத்துகள் நடக்குது. இந்த பகுதியில இரவு நேரங்கள்ல பேய்களோட நடமாட்டம் அதிகமா இருப்பதாகவும் அதுக டிரைவரோட கவனத்தை திசை திருப்பி விபத்து ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. பொன்ராஜன் இந்த மாதிரி சொன்னதும் குமாரு, மச்சான் பேய் பிசாசுகளை பத்தி பேசாதீங்க மச்சான், சும்மாவே நான் இருட்டுக்குள்ள கூட போக மாட்டேன், எனக்கிட்ட போய் பேய் பிசாசுன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு பயந்துருக்காரு. சாமி கதை சொல்றீங்களா, விடிய விடிய கூட கேட்டுட்டு வருவேன், ஆனா சின்ன வயசுல இருந்து பேயை பத்தி பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பொன்ராஜன், சரி மாப்ள, இந்த இடத்த விழிப்புணர்வா பாத்துக்கு வேண்டதுக்காகத்தான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு வண்டியை முன்னோக்கி ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. வண்டி இப்போ தர்மபுரி, கிருஷ்ணகிரின்னு ஒவ்வொரு ஊரா கடந்து சீறி பாஞ்சிட்டு போயிட்டு இருந்திருக்கு. குமார் வழி முழுவதும் பசுமையான வயல்வெளிகள், மலைகள்னு ரசிச்சுக்கிட்டே அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணியிருக்காரு. வழியில அங்கங்க நிறுத்தி டீ, காப்பின்னு குடிச்சுக்கிட்டு அந்த வண்டியை எடுத்திருக்காங்க. இரவு சரியா 9 மணிக்கு கர்நாடகா எல்லைக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அப்போ குமார் பொன்ராஜன் கிட்ட, மச்சான் எனக்கு பசிக்குது மச்சான்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பொன்ராஜன், இருமாப்ல நல்ல தாபா கடையா பார்த்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு சைட்ல ஒரு தாபா கடை ஒண்ணு வந்திருக்கு. பொன்ராஜ் லாரியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு 2 பேரும் சாப்பிடறதுக்காக இறங்கி இருக்காங்க. அந்த தாபா கடைக்கு போனவங்க சப்ளையர் கிட்ட 2 தால் தட்கா, 4 பூல்கா, ஒரு சிக்கன் கிரேவி கொண்டு வான்னு கேட்டு இருந்திருக்காங்க. குமாருக்கு அந்த பூல்கா சப்பாத்தி ரொம்பவே பிடிச்சு போயிருந்துச்சு. இன்னும் 2 பூல்கா வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. அப்படி அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கர்நாடகால இருக்கிற அரிசி குடோனுக்கு போயிருக்காங்க. அங்க ஏற்கனவே லோடு ஏத்துறதுக்காக ஒரு 30 லாரிக்கு மேல வரிசையா நின்று இருந்திருக்கு. அப்போ பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த 30 லாரி லோடு ஏத்துனதுக்கு பிறகுதான் நம்ம வண்டிக்கு லோடு ஏத்துவாங்க, எப்படியும் நமக்கு லோடு ஏத்துறதுக்கு நாளைக்கு மதியம் ஆயிரும், அது வரைக்கும் நம்ம இங்கதான் தங்கி ஆகணும்னு சொல்லியிருக்காரு.
லாரிய அந்த லாரிகளுக்கு பின்னாடி வரிசையில போட்டுட்டு இவங்க தூங்கி இருக்காங்க. ஒவ்வொரு லாரியா லோடு ஏத்திட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க வண்டிகளை நகட்டி போடணும். மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் இவங்க லாரிக்கு முன்னாடி 10 லாரிகள் லோடு ஏத்துறதுக்காக தயாரா நின்று இருந்திருக்கு. பொன்ராஜ் குமாரை கூப்பிட்டுக்கிட்டு வாடா சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ அங்க ஒரு காட்டு பகுதிக்குள்ள காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இங்க அரிசி குடனுக்கு வந்திருக்காங்க. சரியா மதியம் 2 மணி அளவுல இவங்க லாரியில அரிசிலோடு ஏத்தி விட்டுருக்காங்க. பொன்ராஜும் குமாரும் அரிசிலோட எடுத்துக்கிட்டு கர்நாடகால இருந்து சேலத்தை நோக்கி கிளம்பி இருக்காங்க. ஆனா குமாருக்கு ஆரம்பத்துல இருந்த அந்த உற்சாகமும் பரபரப்பும் இப்ப இல்ல. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி படுத்து நல்லா தூங்கிட்டு வந்திருக்காரு. பொன்ராஜும் மச்சனை நல்லா தூங்கட்டும்னு விட்டு இருந்திருக்காரு. சரியா இரவு 10 மணி அளவுல பெங்களூரை வந்து அடைஞ்சிருக்காங்க. பொன்ராஜ் குமாரை எழுப்பி வாடா சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு கூப்பிட்டுருக்காரு. அப்படி அவங்க 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு பிறகு மறுபடி பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. குமார் மறுபடி டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்க அவரோட சீட்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. பொன்ராஜுக்கு இந்த மாதிரி இரவு பயணங்கள் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த 10 வருஷ அனுபவத்துல இந்த மாதிரி இரவு பயணங்கள் நிறைய மேற்கொண்டிருக்காரு. அடுத்த 1.5 மணி நேர டிராவல்ல தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ பொன்ராஜனுக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருந்திருக்கு. அதனால லாரிய ஓரமா நிறுத்திட்டு குமாரை எழுப்பி இருக்காரு. வாடா போய் டீ சாப்பிட்டு வரலாம்னு குமாரை எழுப்பி இருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் கீழே இறங்கி போய் ஒரு டீ கடையில இஞ்சி டீயை குடிச்சிட்டு மறுபடி அவங்க பயணத்தை தொடர்ந்துருக்காங்க. இப்போ குமார் தூங்காம பக்கத்து சீட்ல உட்காந்து பொன்ராஜன் கூட பேசிக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ நள்ளிரவு 12 மணி இருக்கும். ரோடே வெறிச்சோடி கிடந்திருக்கு. எப்பவாவது ஒரு லாரி மட்டும் எதிரில் கடந்து போயிருக்கு. அப்போ குமார் பொன்ராஜன் கிட்ட மச்சான் இன்னும் எவ்வளவு நேரத்துல நம்ம போய் சேலத்தை அடைவோம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்ராஜன் இன்னும் 2 மணி நேரத்துல சேலத்தை அடைஞ்சிடலாம்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்படி அவர் சொல்லி முடிச்ச அடுத்த 1 மணி நேரத்துல கிருஷ்ணகிரியில இருந்து தொப்பூர் கணவாய் பகுதியை அடைஞ்சிருக்காங்க. தர்மபுரியை தாண்டி தொப்பூர் கணவாய் பகுதியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நேரம் சரியா நள்ளிரவு 1 மணி இருக்கும். பொன்ராஜன் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ள நான் உன்கிட்ட பகல்ல சொன்னேன்ல தொப்பூர் கணவாய் ரோடு அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு குமாரு மச்சான் தேவையில்லாம பயமுறுத்தாதீங்க மச்சான், எனக்கு பேயினாலே பயம்னு உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்கு பேய் நீங்க ஞாபகப்படுத்துறீங்கன்னு கோவிச்சிருந்திருக்காரு. அதுக்கு சொல்லலடா மாப்ள, இந்த பகுதியில நைட் டிராவல் பண்ண டிரைவர்கள் நிறைய பேர் விபத்துல இறந்து போயிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம 2 பேரும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்ன்றக்காகத்தான் சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பகுதியில விபத்துகள்ல இறந்து போன ஆன்மாக்களை பார்த்ததாக சொல்றாங்க. அந்த ஆன்மாக்கள் இதே பகுதியில சுத்திக்கிட்டு இருப்பதாகவும் அதுகளாலதான் விபத்துகள் அதிகமா ஏற்படுதுன்னு சொல்லப்படுது. அந்த ஆன்மாக்கள் சில நேரங்கள்ல கைய காட்டி வண்டியை வழிமறிக்குமா, சில நேரங்கள்ல வண்டிக்கு முன்னாடி வந்து விழுகுமா. அதனாலதான் இந்த பகுதியில அடிக்கடி விபத்துகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ லாரி தொப்பூர் கணவாய் பகுதியோட மலைப்பகுதியில ஏற ஆரம்பிச்சிருக்கு. சரியா அந்த தொப்பூர் கணவாய்ன்ற அந்த மலைப்பகுதி 3.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருந்துச்சு. இவங்க அந்த மலைப்பகுதியில ஒரு 1 கிலோமீட்டர் தான் ஏறி இருப்பாங்க. அந்த நேரத்துல வண்டி வழக்கத்தை விட அதிகமா லோட இழுக்க முடியாம திணறி இருக்கு. அப்போ குமார் பொன்ராஜ் கிட்ட மச்சான் வண்டியை வேகமா ஓட்டுங்க, எதுக்காக இவ்வளவு ஸ்லோவா ஓட்டுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்ராஜ் என்னன்னே தெரியல மாப்ள, வண்டி அணைத்திக்கிட்டே இருக்கு, லோட சரியா இழுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பொன்ராஜன் அக்சிலேட்டரை ஃபுல்லா மிதிச்சு பாக்குறாரு. வண்டி அணைத்தி ஓடி ஒரு இடத்துல குலுங்கி அப்படியே நின்றுருக்கு. அதுக்கு மேல செல்ஃப் தொடர்ச்சியா போட்டோம்னா பேட்டரி உக்காந்துரும். அப்புறம் லாரிய தள்ளி விட்டு தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிரும். அந்த நைட் நேரத்துல ஹெல்ப் கூட யாரையும் கூப்பிட முடியாது. அதனால பொன்ராஜ் டார்ச்சை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி போய் பார்த்திருக்காரு. அப்படி அவர் கீழே இறங்குனதும் டீசல் வாடை பயங்கரமா அடிச்சிருக்கு. அப்போ அடியில என்ஜின்ல அடிச்சு பார்த்திருக்காரு. டீசல் சொட்டு சொட்டா வடிஞ்சிட்டு இருந்திருக்கு. டீசல் டியூப் கட் ஆகி டீசல் லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பொன்ராஜ் கீழே இறங்கி வாடா மாப்பிள்ளன்னு குமாரை கூப்பிட்டு இருந்திருக்காரு. குமார் கீழே வந்து என்ன மச்சான் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்ராஜன் டீசல் டியூப் கட் ஆயிருச்சுடா, வண்டியோட டேஷ்போர்ட்ல காண்டம் பாக்கெட் ஒன்று இருக்கும், எடுத்துட்டு வாடான்னு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே இந்த லாரி டிரைவர்கள் இந்த மாதிரி டீசல் டியூப் லீக் ஆச்சுன்னா எமர்ஜென்சிக்கு காண்டம் வச்சிருப்பாங்க. அந்த டியூப்ல நல்லா டைட்டா கட்டிட்டாங்கன்னா அந்த லீக் அரெஸ்ட் ஆயிரும். எப்பவுமே சேஃப்டிக்கு அந்த லாரி டிரைவர்கள் அதை வச்சிருக்கிறது வழக்கம். குமார் போய் அந்த டேஷ்போர்ட்ல தேடி பார்த்துட்டு மச்சான் நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே அந்த டேஷ்போர்ட்ல இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பொன்ராஜும் வந்து தேடி பார்த்திருக்காரு, அதுல எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்கு. அப்போ பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ள யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம்னா கூட இந்த நேரத்துல எந்த வண்டியும் வர்ற மாதிரி தெரியல, நீ வண்டிக்குள்ளே இரு, நான் முன்னாடி போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்ட்டு வண்டியில இருந்து கீழே இறங்கி இருக்காரு.
அதுக்கு குமார், என்ன மச்சான் என்னை மட்டும் இப்படி தனியா விட்டுட்டு போறீங்க, நானும் உங்க கூட வர்றேன்னு கேட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பொன்ராஜன், என்னடா இவ்வளவு வளர்ந்தாலும் இதுக்கு போய் பயப்படுறே, 10 நிமிஷத்துல வந்துரு வேண்டான்னு சொல்லிட்டு வண்டிக்கு பக்கத்துல இரு, இந்த பகுதியில திருடர்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், யாராச்சும் 2 மூட்டையை உருகிட்டு போயிட்டா கூட நம்ம கணக்குல தாண்டா பிடிப்பாங்க, அதனால பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. அங்க இருந்து நடந்து போய் அந்த இருட்டு பகுதிக்குள்ள மறைஞ்சிடறாரு. இப்போ லாரியோட கேபினுக்குள்ள குமார் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்துல காத்து விசு விசுன்னு அடிச்சிருக்கு. அந்த காத்துல ஒரு மல்லிகைப்பூ மனமும் கலந்து வீசி இருக்கு. குமாருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிருந்திருக்கு. மனசுக்குள்ள சாமி பெயர்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ வண்டிக்கு பின்னாடி தார்பாய யாரோ சரக் சரக்குன்னு சுரன்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட குமாருக்கு பயத்துல இருதய துடிப்பே நின்றும் போல அவ்வளவு பயமா இருந்திருக்கு. அமைதியா அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. முகமெல்லாம் குப்புன்னு வேர்த்து இருந்திருக்கு. இப்போ இருக்க இருக்க அந்த சத்தம் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கு. மச்சான் சொன்னது மாதிரி திருடர்கள் யாராவது வந்து அந்த தார்பாயை அவுக்குறாங்களோன்னு, டேய் யார்ரா பின்னாடி பின்னாடி யார்ரான்னு பயங்கரமா கத்தி இருக்காரு. ஆனா அந்த சத்தம் கொஞ்சம் கூட நிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. குமாருக்கு இப்ப பயத்துல கைகாலெல்லாம் வெட வெடன்னு நடுங்கி இருக்கு. வண்டிக்குள்ள இருந்து கீழே இறங்காமையே உட்கார்ந்துருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கடந்திருக்கும். ரோட்டுக்கு முன்னாடி பொன்ராஜ் நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. குமாருக்கு இப்பதான் போன உசுரே திரும்பி வந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ அந்த முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்த அந்த உருவம் கிட்ட அந்த உருவம் வர வரத்தான் தெரிஞ்சிருக்கு. அது பொன்ராஜனே இல்ல, மொத்தத்துல அது மனுஷனே இல்ல. வெள்ளை கலர் உருவத்துல முகம்லாம் கருப்பா பிளாங்கா இருந்திருக்கு. அதை பார்த்த குமாருக்கு ஈரக்கொலையே ஆடி போயிருது. அந்த உருவம் லாரியை நோக்கி நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. சரியா ஒரு 10 அடி தூரத்துல கண்ணுக்கே தெரியாம காத்துல புகை மாதிரி கலந்து போயிருக்கு. குமார் தன்னோட குலதெய்வத்தோட பெயரை மனசுக்குள்ள தொடர்ந்து விடாம உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ குமார் அமைதியா அந்த ரோட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுபடி ஒரு உருவம் நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பயந்து போன குமார் அந்த உருவத்தை உத்து உத்து பார்த்திருக்காரு. அந்த உருவம் கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பொன்ராஜனே தான். பொன்ராஜன் லாரிக்கு பக்கத்துல வந்ததும் குமார் கத்திக்கிட்டு லாரியை விட்டு கீழே இறங்கி, பேய கண்ணில் பார்த்தேன் மச்சான், பேய கண்ணில் பார்த்தேன்னு அழுதுருக்காரு. பொன்ராஜ் அதுக்கு குமார் கிட்ட, டேய் என்னடா சொல்ற, என்னடா நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. குமார் அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, நானும் இப்ப அந்த பக்கம் தானே போயிட்டு வந்தேன், என் கண்ணில் எதுவுமே படலையே, உனக்கு மட்டும் எப்படி அப்படி தெரிஞ்சிருக்கும், அது உன்னோட மன பிரம்மையா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தார்பாய ஏதோ சொரன்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. உடனே குமார் பொன்ராஜ் கிட்ட, மச்சான் அந்த சத்தத்தை கேளுங்க, இதே சத்தம் தான் அப்பயும் கேட்டுச்சுன்னு அந்த சத்தத்தை காட்டியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் இறங்கி போய் பின்னாடி போய் பார்த்துருக்காங்க. அவங்க பின்னாடி போய் பார்க்கும்போது அந்த தார்பாயெல்லாம் கட்டினபடி அப்படியே இருந்திருக்கு. ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தான் தெரியல. அதுக்கு பொன்ராஜ் என்ன சொல்றாருன்னா, சரிடா இந்த இடத்துல இதுக்கு மேல நிக்க வேணாம், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரும் லாரியில ஏறி இருக்காங்க. அப்போ பொன்ராஜன் குமார் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நல்ல வேலைடா வழியில ஒரு பஞ்சர் கடை இருந்துச்சு, அந்த பஞ்சர் கடைக்காரரு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாரு, அவரை தட்டி எழுப்பி பஞ்சர் ஓட்டுற ஸ்டிக்கரும் கட்டுறதுக்கு ரப்பரும் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டீசல் டியூப்ல இந்த ஹோல ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு ரப்பரால டைட்டா கட்டி இருந்திருக்காரு. இப்போ அந்த லீக்கு கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிருக்கு. பொன்ராஜன் லாரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லாரி ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா குமார் மட்டும் பயத்தோட ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆனதும் பொன்ராஜன், கடவுளே காப்பாத்திட்டடான்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அப்படி அவங்க வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல அவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு பால் மாதிரி வெள்ளை கலர்ல வந்து ஒன்று விழுந்திருக்கு. அந்த பாலை ஒரு குழந்தை வந்து வேகமா எடுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அத பொன்ராஜனும் குமாரும் பார்த்திருக்காங்க. குமார் பொன்ராஜன் கிட்ட, மச்சான் ரோட்ல குழந்தை மச்சான்னு சொல்லியிருக்காரு. குமார் அந்த மாதிரி சொன்னதும் பொன்ராஜன் சடனா வண்டியை பிரேக் அடிச்சு நிறுத்தி இருக்காரு. இப்போ ரோட்ல அந்த குழந்தையும் காணோம், அந்த பந்தையும் காணோம். குமார் பொன்ராஜனை பார்த்து, என்ன மச்சான் இந்த ரோட்ல இவ்வளோ அமானுஷியங்கள் நடக்குதுன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு பொன்ராஜன், ஆமா மாப்ள, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த இடத்துல இறந்து போன ஆன்மாக்கள் நிறைய உலாவுதுன்னு. சரி நம்ம எதையும் கண்டுக்க வேணாம், நம்ம ஊரை நோக்கி நேரா போயிடலாம்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி இருக்காரு.
இன்னும் 2 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா இந்த தொப்பூரை கடந்துடலாம், அதுக்கு அங்கிட்டு நமக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே ரோட்டுக்கு சைடுல வெள்ளை கலர் சேலை கட்டிய ஒரு பெண் தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு நடந்து போறது தெரிஞ்சிருக்கு. குமார் தான் அதை முதல்ல பார்த்திருக்காரு. உடனே பொன்ராஜனை கூப்பிட்டு, மச்சான் இங்க பாருங்க, ரோட்டுக்கு சைடுல பாருங்கன்னு காமிச்சிருக்காரு. பொன்ராஜன் அங்க பார்க்கும்போது ஒரு பெண் தலைமுடியை விரிச்சு போட்டு நடந்து போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்போ பொன்ராஜன் லாரியை ஃபுல் ஸ்பீட்ல ஓட்டி இருக்காரு. ஆனா அவர் என்னதான் அக்சிலேட்டர் மிதிச்சாலும் அது ஒரு மேட்டு பகுதின்றதுனாலையும் மேலும் வண்டி நிறைய அரிசி லோடு இருக்கிறதுனாலையும் அந்த லாரி மிதமான வேகத்துல தான் ஏறி இருந்திருக்கு. அந்த லாரி அந்த உருவத்தை கடக்கும்போது குமார் டிரைவர் சீட் பக்கம் திரும்பிக்கிறாரு. அந்த உருவத்து பக்கம் திரும்பி கூட பார்க்கல. இப்போ வண்டி அந்த உருவத்தை கடந்ததும் குமார் சைடு மிரர்ல அந்த உருவத்தை பார்த்திருக்காரு. நடந்து போயிட்டு இருந்த அந்த ஆன்மா இப்போ இவங்க லாரிய விரட்டிக்கிட்டு பின்னாடியே ஓடியாந்துருக்கு. உடனே குமார் பொன்ராஜன் கிட்ட, மச்சான் வண்டியை வேகமா ஓட்டுங்க மச்சான், அந்த ஆன்மா வண்டியை விரட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காரு. பொன்ராஜன் இப்ப அந்த வண்டியோட அக்சிலேட்டர் மிதிக்கிறாரு. வண்டி வழக்கத்தை விட அதிகமா ஸ்பீடா போயிருந்திருக்கு. என்ன காரணம்னா இப்போ அவங்க மலையோட இறக்கத்துல வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு பிறகு குமார் அந்த சைடு மிரர்ல பார்த்திருக்காரு. அந்த ஆன்மாவை காணோம். மச்சான் போயிருச்சு மச்சான்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. அந்த நேரத்துல அவங்களோட லாரியோட கேபினை பின்னாடி இருந்து யாரோ குச்சி எடுத்து அடிச்ச மாதிரி சட்டு சட்டுன்னு சத்தம் கேட்டிருக்கு. இப்போ குமார் பின்னாடி கதவை திறந்து பார்த்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ந்து போயிடுறாரு. வேகமா பொன்ராஜன் கிட்ட, மச்சான் இந்த ஆன்மா வண்டியில ஏறிடுச்சு மச்சான், அரிசி மூட்டையில உட்காந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பொன்ராஜன் பிரேக் அடிக்கிறதுக்காக வண்டியை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்கறாரு. அவரால் வண்டியை நிறுத்தவே முடியல. ஸ்டேரிங்கை என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒன் சைடா இழுத்துக்கிட்டே போயிருக்கு. பொன்ராஜனுக்கு இப்போ வண்டியை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் ரோட்டுக்கு சைட்ல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று தெரிஞ்சிருக்கு. பொன்ராஜனோட மனசுல திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்ட்டு ஜெய் ஆஞ்சநேயான்னு அந்த கோயிலுக்கு பக்கத்திலே கொண்டு போய் வண்டியை நிறுத்தி இருக்காரு. வண்டி கோயிலுக்கு பக்கத்துல போனதும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டா கிடைச்சிருந்திருக்கு. வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தி இருக்காரு. இப்போ பொன்ராஜன் கதவை திறந்துட்டு லாரிக்கு பின்னாடி போய் பார்த்திருக்காரு. எந்த ஒரு உருவமும் இல்லாம இருந்திருக்கு. பொன்ராஜன் கீழே இறங்கிட்டு குமாரை கூப்பிட்டுருக்காரு. மாப்பிள்ள கீழே இறங்கி வா, இந்த கோயில்ல இருந்துட்டு காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு போலாம்னு கூப்பிட்டுருக்காரு. அவங்க 2 பேரும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்திலே விடிகிற வரைக்கும் நின்று இருந்திருக்காங்க. பொழுது விடிஞ்சதுக்கு பிறகு லாரியை எடுத்துக்கிட்டு கிளம்பி இருந்திருக்காங்க. சேலத்துல அந்த அரிசி குடோன்ல போய் அரிசிகளை இறக்கிட்டு வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.